நமஸ்காரம். இந்த மாலையபக்ஷ ஸ்பெஷல் சீரீஸ் ஷார்ட்ஸ்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். முதல் ஷார்ட்ஸ்ல மாலையபக்ஷம்னா என்ன, எண்ணிலேருந்து என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கறது விலாவாரியாவும் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறதையும் சொல்லியிருப்பேன். இந்த ஷார்ட்ஸ்ல நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த 15 நாட்கள்ல நம்ம சேனல்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத தான் உங்களுக்கு முன்னோட்டமா சொல்ல போறேன். போன வருஷம் என்ன பண்ணினோம் அப்படின்னா, இந்த 15 நாட்களுக்கும் ஃபுல் பிளேட்டர் என்ன சமையல் பண்ணோமோ, ஒரு டிஃபரெண்டான ரசம், ஒரு டிஃபரெண்டான குழம்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் பிளேட்டர் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் 15 நாட்களுக்கும். அதையே திருப்பி ரிப்பீட் பண்ணினா போர் அடிக்காது. அதனாலதான் இந்த முறை நான் செய்யக்கூடிய அந்த மாலையபக்ஷ சமையலை என்னென்ன காய்கறிகள் சேர்த்துக்கணும், என்னென்ன காய்கறிகள் சேர்த்துக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதன்படி ஷார்ட்ஸ்ல போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரசம் வாங்கி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு ரசவாங்கியும் பண்ணிருப்பேன், ரசமும் பண்ணிருப்பேன், கறியும் பண்ணிருப்பேன். ஆனா அந்த ரசவாங்கிங்கிறது தான் ஸ்பெஷாலிட்டி. அதை ஷார்ட்ஸ்ல போடுவேன். அண்ட் பிளேட்டர் ஃபுல்லா இருக்கிறத உங்களோட லிங்க் போன வருஷம் நம்ம பண்ணினதை உங்களுக்கு கீழே கொடுப்பேன் ரிலேட்டட் வீடியோஸ்ல. ஸோ ஈஸியா லாங் வீடியோவையும் பார்த்துக்கலாம், சட்டுன்னு கத்துக்கணும்னா ஷார்ட் வீடியோலையும் கத்துக்கலாம். அடுத்து, லாங் வீடியோவே கிடையாது அப்படியா, மாலையபக்ஷம் அதுவுமா அப்படி சொல்றியே அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பேருடைய ரெக்வஸ்ட், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல வாட்ஸ்அப்ல வந்து குமியறது, டிஃபனுக்கு ஏதாவது ஐடியா கொடு, எப்பா பாரு இட்லி தோசை, அதுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி, தலைவேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றவாளுக்காக நானும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஏதாவது டிஃப்ரெண்டா இந்த டிஃபன் வெரைட்டிஸ்ல கொடுக்கலாமான்னு யோஜனை பண்ணியிருக்கேன். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 8ல இருந்து செப்டம்பர் 21 வரைக்கும் சாயந்தரம் 3 மணிக்கு இந்த டிஃபன் சீரீஸ் போடுவேன். இதுல உங்களுக்கு பல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த ஷார்ட்ஸ் ஆரம்பிக்கிறேன். இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இந்த மாலையபக்ஷத்தை பித்ருக்களுடைய ஆசிகளோட 15 நாட்களும் ஷார்ட்ஸ், லாங் வீடியோஸ் அப்படின்ட்டு களை கட்டிடலாம். எல்லோருடைய வீட்லயும் அவங்களுடைய பித்ருக்கள் வந்து உங்க எல்லோரையும் ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்த இன்னொரு ஷார்ட்ஸ்ல டிஃப்ரெண்டான நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.